தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தாய் தமிழர் கட்சியினுடைய தலைவர் பீமா பாண்டியன். தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக சிங்கள இனவெறிக்கு பலியாகி கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 850க்கும் மேற்பட்ட தமிழர்களை கொண்டு குவித்து வருகிறார்கள். ஆனால் மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாமல் கள்ள மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக மீனவர்களுக்கு மட்டும்தான் இந்த அவலம். மற்ற மாநிலங்களில் உள்ள கேரளா கடலோர பகுதிகள், ஆந்திரா கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு ஒரு துன்பம் என்றாலும் சரி, அதை உடனடியாக சரி செய்து விடுகிறார்கள். அவர்களுக்கான நிவாரணங்களை உடனடியாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை புறக்கணித்து வருகிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. கிட்டத்தட்ட இதுவரை 850 மீனவருக்கு மேல் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ படகுகளை மோசமான முறையில் சிதைச்சிருக்கார்கள். அவங்க வாலிவிலை சிதைக்கும் நோக்கோடுலாம் செயல்பட்டாலும் இந்த அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. மத்திய அரசு தான் அப்படிலாம் நினச்சா மாநில அரசு அவங்களுக்கு உடந்தையாக போகிறாங்க. அவங்க இறந்தாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் மூலியமாக இல்லை அமைச்சர் மூலியமாக இரங்கல் தான் தெரிவிக்கிறார்கள். அது முற்றிலுமாக அதுக்கான ஒரு தீர்வை கண்டதே கிடையாது. இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசுகள் மாறி மாறி வந்திருந்தால் கூட மீனவர்களுடைய நலனுக்காக எந்த அரசு அதுக்காக போராட்டங்களை முன்னெடுப்பது கிடையாது. ஒரு முறை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மீனவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு பந்து தமிழ்நாடு முழுவதும் எந்த அரசு அதை அறிவிக்குதோ அப்போ தான் மத்திய அரசு செவிசாய்க்க மத்திய அரசு பயப்படும். அதுபோக நம்மளுக்கு எதிரியான ஒரு நாடுகளாக இன்னைக்கு கருதப்படுகின்ற சிங்கள இனவாரி கும்பலும் பயப்படும். ஆனால் எந்த அரசு ஓட்டு அரசியலுக்காக அவங்க இந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுக்கிறது கிடையாது. அதனால தான் தொடர்ச்சியாக இங்கே நம்ம பலியாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழக மீனவர்கள். தமிழக மீனவர்களுடைய இந்த பிரச்சனையோ இல்லை கச்சத்தீவு பிரச்சனையோ அதை சரி செய்கிறதுக்கு இந்த அரசுகளுக்கு ஒரு நிமிடம் கூட போதாது. சரி செய்து விடலாம். ஆனால் ஏதோ ஒரு இதற்காக, அதாவது சிங்களத்துக்கு ஆதரவாக கூட செயல்படுகிறார் என்றுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக நாங்கள் வைக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழர்களுடைய வாழ்விலை சிதைத்து வருவர்களை கண்டுகொள்ளாமல் கள்ள மதம் சாதிக்கும் மத்திய மாநில அரசுகளை மீண்டும் ஒரு தடவை கண்டிக்கிறோம். தற்சமயம் கூட மலைச்சாமி என்பவரை சிங்கள இனவெறி கும்பல் அந்த போட்டில் மோதி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு என்ன செய்யணும், மத்திய அரசோ தமிழக அரசோ அந்த பகுதியில் அந்த சிங்கள இனவெறி கும்பலை மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை விசாரணை இதுக்குள்ளே கொண்டு வரணும். அது யாரும் செய்கிறது கிடையாது. அதை அவர் போகிறதுனால தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகிறார்கள். ராமச்சந்திரன் என்ற ஒரு நபர் கூட அவர் எங்கே ஆனார் என்ன போனார்னு கூட தெரியல. அதையும் கண்டுகொள்ளாமல் அவங்க நிவாரணம் மட்டும் 10 லட்ச ரூபா கொடுக்க முன் வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தன் குடிச்சிட்டு செத்தாலும் 10 லட்ச ரூபா தன் வாழ்வியலுக்காக கடல் பகுதிக்குள்ளே உள்ளே போய் அதற்காக சிங்கள இனவெறி கும்பலால் கொல்லப்பட்டவர்களுக்கு அந்த 10 லட்சம் தானா? இது எந்த நியாயம், எந்த வழியில் நியாயம்? அதுதான் எங்களுக்கே ஒரு கேள்வியாக உள்ளது. அவங்க வாழ்வியலுக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம். அவங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கலாம். அதை போக இதைத்தான் அவங்க செய்கிறாங்க. இறந்தவனா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா, எவரும் செத்தாலும் 10 லட்சம் ரூபா இப்படின்ற ஒரு கணக்குகளை இன்னைக்கு திராவிட அரசு விட்டது. ஆகையால் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் என்ன செய்யணும்னா, சிங்கள இனவெறிக்கு எதிராகவும் தமிழர்களுடைய நலனுக்காகவும் தொடர்ச்சியாக போராட்ட களங்களை முன்னெடுக்க வேண்டும். எல்லாரும் ஒரு இதில் அணிதிரள வேண்டும். இதில் சாதி இல்லை, மதம் இல்லை. நம் தமிழர்களை தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். நெய்தல்குடி மக்கள் இங்கேருந்து கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் அவர்கள் இன்று நம் கண் முன்னால் கொல்லப்பட்டு வருவதை நம்மளால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் தற்சமயம் கூட நாங்கள் ராமேஸ்வரத்தில் நம்முடைய தோழமைகள்லாம் போராடினார்கள். மீண்டும் அந்த போராட்ட களங்களை நான் முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களை போன்றவர்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது மிகப்பெரிய போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தமிழர்களும் வீதிக்கு இறங்கி தமிழர்கள் மீனவர்களுக்காக போராட வேண்டும் என்பதுதான் தாய் தமிழர் கட்சியை கோரிக்கை. வாருங்கள் தமிழர்களே, போராடுவோம், தமிழர்கள் மீனவர்களை பாதுகாத்து விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.